எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. போன ஒரு வாரமாக நான் வீடியோஸ் ஒன்றும் போஸ்ட் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் எனக்கு மனசு சுத்தமாக சரியாகவே இல்லை. ரொம்ப வெறுத்து போயிடுத்து மனசு. ஏன்னா இந்த கோவிலில் அந்த மெசேஜ் வந்து மடப்புறம் கோவிலில் அவனுடைய காலடியில் அவளுடைய காலடியிலேயே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஜீரணிக்க முடியாத விஷயமா இருக்குது. ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு தவறு வந்துட்டு எதுக்கு நடந்தது, இது யார் பண்ணின பாவம், இது யார் மேலே தப்பு, எதுக்காக இப்படி நடந்தது, கோவிலையே இழுத்து மூடுற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுத்து. இது எப்பேற்பட்ட தெய்வமாவோ அவளுக்கே வந்த சோதனை மாதிரி தான் நான் இதை எண்ணிக்கின்றேன். உனக்கு ஏன் இப்படி நடந்தது, உன் கோவிலையே எடுத்து மூடிட்டாலே, உன் கோவிலில் தான் அவன் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டுருக்கான், அவனை ஏன் இந்த மாதிரி பண்ணினேன். ஸோ இந்த மாதிரி நினச்சி எனக்கே கொஞ்சம் மனசை சுத்தமாக வெறுத்து போயிடுத்துப்பா. என்னத்தை நம்ம தெய்வத்தையே நினச்சி என்ன புண்ணியம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ நடத்தி கொடுத்துட்டியே. நான் உன்னை நினச்சா எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தான் சத்தியமான முறையில் நான் அந்த தாட்டில் தான் நான் இருந்தேன். எல்லாருக்கும் நான் அதைத்தான் சொன்னேன், அவளை போய் வேண்டுங்க, நல்லது உங்களுக்கு 100% நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு உயிரே உன் காலடியில் போயிருக்குங்கும் பொழுது நீ நினச்சிருந்தா அவளை காப்பாற்றிருக்கலாமே. அது மிளகா பொடியெல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருக்கா, அது வாங்கிட்டு வந்து அவள் கொடுத்துருக்கா. அதெல்லாமே அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சாவு உன்னுடைய கோவில் வாசலில் உன் காலடியில் நிகழணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. மனசு ரொம்ப வெறுத்து போயிடுது. ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மனசில் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தலையெழுத்து அப்படிங்கிறதெல்லாம் வேற. உன் கோவிலில் வந்தவளுக்கு பாதுகாப்பு மட்டும்தான் நீ கொடுக்கணுமே தவிர அந்த மாதிரி நீ அவள் உயிரை பறிச்சுக்கலாமா, அதுவும் அணுவணுமா சித்திரவதை பண்ணியிருக்கான் அவள். ஸோ அது அத்தனையும் உன் கோவிலில் நடக்கணுமா, உன்னுடைய காலடியில் நடக்கணுமா, நீ பார்த்துக்கிண்டே இருந்திருக்க எல்லாரையும். நீ உன் பார்வை இல்லாமல் எந்த இடமுமே கிடையாது. அத்தனை உலகத்தில் அத்தனை 1000 கண்ணுடையால் இல்லையா, உனக்கு எல்லாமே தெரியுமே, நீ என்னத்துக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாய் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு மனசு சுத்தமாக சரியாகவே இல்லை. 2 நாளாக நான் ஆற்றுலையே விளக்கேற்றலைப்பா. 2-3 நாளாக ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஏன் இப்படி நடந்தது, இது மனுஷாலோட தப்பு தான். ஆனால் 100% தெய்வத்தை நம்ம குத்தம் சொல்கிறதுல இது இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மனுஷாலுடைய தவறு தான். அவள் வந்துட்டு வேணும்னே பர்பஸாக பண்ணியிருக்கா சத்தியமான முறையில். அதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் ஒரு வாட்டியாவது தெய்வம் என்ன, கடைசி நேரத்தில் எத்தனையோ மிராக்கள்லாம் நடந்திருக்கு. என்னோடய வாழ்க்கையிலே நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் சொல்கிறக்கா லாஸ்ட் மினிட்ல எனக்கு நல்லது நடந்து மம்மி, நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு. அந்த மாதிரி அந்த குழந்தை சின்ன பையன் இல்லையா, 26-27 வயசு பையன்னா அவள் அம்மா எல்லாம் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அது ஏன் நீ அவரை காப்பாற்றலை அப்படிங்கிற மாதிரி தான். இது எதுக்காக இந்த நிகழ்வு, உன் கோவிலையே மூடிட்டா கொஞ்ச நாளாக. அந்த மாதிரி அளவுக்கு இது என்ன கலிகாலத்தினால இப்படி பண்ணுறையா, இது எதுனாலன்னு தெரில. ஆனால் தெய்வம் ஏதாவது பண்ணிட்டுனா கண்டிப்பான முறையில் அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிகிறது. பட் ஸ்டில் என்னால் சத்தியமாக இதை ஜீரணிக்க முடியலை. ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். உன் காலடியிலேயே அந்த குழந்தைய அணுவா சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கா. இதை நீ ஆனால் பார்த்துக்கன்றக்க உன் கோவிலையே இழுத்து மூடிவிட்டா. இந்த அளவில் இருக்குது. நீ ஏன் இந்த மாதிரி பொறுமையாக இருந்தான்னு எனக்கு தெரியலைம்மா. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதுக்கு என்னமாவது ஒரு இருந்தால் ஒரு ரெமெடி, ஏதாவது ஒரு வழி இதனால தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு முடிஞ்சால் சொப்பனத்தில் காமின்னு நான் வேண்டின்றேன். இது 2-3 நாளாக ஒன்றும் விளக்கு ஏற்றாமல் இருந்தேன். ஆற்றுல விளக்கு ஏற்றுன்னு வந்து ஒருத்தர் சொல்கிற மாதிரி தான் நீ காமிச்சியே தவிர வேறு ஒன்றுமே நீ காமிக்கலை. பட் வேறு ஏதாவது முடிஞ்சால் எனக்கு காமி. ஆனால் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. உன் கோவிலில் மூடிட்டாலேங்கிற வேதனை இன்னும் என்னால் தாங்கிக்கவே முடியலை. உனக்கு வந்த சோதனை மாதிரி தான் நான் என்னைக்குன்றேன். உன்னை நம்பி வர பக்தர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவான். எனக்கு 2 பேர் ஃபோன் பண்ணி கேட்டா, மாமி இப்படி வழின்னு சொல்லி 2-3 நாளைக்கு அந்த கோவிலுக்கு நீங்கள் போகாதீங்கன்னு என் வாயால் நான் சொன்னேன். ஏன்னா கோவிலுக்கு போங்கோ நல்லது நடக்கும், கோவிலுக்கு போங்கோ நல்லது நடக்கும்னு சொன்ன வாயில் இப்போ அந்த கோவில் பூட்டிருக்கு, நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் போகாதீங்கன்னு நீ சொல்ல வச்சுவிட்ட என்னைய. எனக்கு அதுதான் என்னால் தாங்க முடியலை. இதுக்கு என்னன்னு எனக்கு புரியலம்மா. நீ தான் காப்பாற்றணும். திரும்பி புண்ணியா ஜலம் அந்த மாதிரி அபிஷேகம் எல்லாம் பண்ணி தான் உன் கோவிலை திறப்பா. திரும்பி பக்தர்கள்லாம் அதுக்கப்புறமா தான் உன்னை வந்து பார்க்க ஆரம்பிப்பா. நீ ஏன் உனக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் வேணுங்கிறதுக்காக இதை பண்ணினியா? எனக்கு ஒன்றுமே புரியலடிம்மா. நான் என்ன பண்ணுவேன்?